தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து பிரேமலதா நீக்கப்படுகின்றார். திமுக கூட்டணியிலிருந்து பிரேமலதா நீக்கப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதா சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அவர் பேரம் பேசினார். காலையில் அதிமுகவுடனும், மாலையில் திமுகவுடனும், இரவில் பாஜகவுடனும் மாறி மாறி பேரம் பேசினார். திமுகவுடன் பேரம் படிந்த காரணத்தினால் திமுக கூட்டணியில் இணைந்தார். ஆனால் பிரேமலதா ராசி திமுகவுக்கு தோல்வியை கொடுத்தது. பிரேமலதா எந்த பக்கம் போய் சேர்கிறாரோ அந்த கூட்டணி படுதோல்வி அடையும். இதுதான் உண்மை. திமுக கூட்டணிக்கு வந்தார். வெற்றி முகத்தில் இருந்த திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே கொளத்தூரில் தோற்று போனார். இந்த சூழ்நிலையில் பிரேமலதா தனது கட்சி போட்டியிட்ட 10 தொகுதிகளில் பிரேமலதா மட்டும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பிரேமலதா வருகிற மாநகராட்சி தேர்தலில் 10 மேயர் பதவி கேட்க உள்ளதாக கூறப்படுகிறது. பிரேமலதாவை கூட்டணியில் வைத்தால் தனக்குத்தான் சிக்கல் என்று திமுக உணர்ந்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் அவர் கணிசமான இடங்களை கேட்பார். கூட்டணியில் உட்பூசல் அதிகரிக்கும். ஆகவே தேமுதிகவை கழற்றி விடுவது மேல் என்ற மனநிலைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கக்கூடாது என திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், மதிமுக தலைவர் வைகோ ஆகியோர் விரும்புகின்றனர். ஆகவே தேமுதிகவை கழற்றி விடலாம் என்ற மனநிலைக்கு திமுக வந்துள்ளது. பிரேமலதா அடுத்து எந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என்று தெரியவில்லை. அதிமுக கூட்டணியில் சேரலாம் என்றால் அதிமுக கூட்டணி பலவீனம் அடைந்துள்ளது. பாஜக கூட்டணியில் சேர்வாரா என்பது கேள்விக்குறி. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் அவருக்கு இடமில்லை. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக அவரை சேர்த்துக்கொள்ளாது. ஆக புதிதாக அவர் பார்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால்தான். தற்பொழுது தேமுதிகவை திமுக கழற்றிவிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துள்ளது.